ஸோ வெல்கம் டு த களம் 360 ஒன்ஸ் அகேன். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இன்னைக்கு வந்து வணக்கம். எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ தேர்தல் களம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 மாசத்துல வந்து தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இந்த கூட்டணி அது இதுன்னு ரொம்ப பயங்கரமா பண்றானுங்க. தேர்தல் வாக்குறுதிகள், வேட்பாளர் பட்டியலை போடுறது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல நமக்கு சில விஷயங்கள் வந்திருக்கு. என்னன்னா, சீமானும் தமிழக வெற்றி கழகமும் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நானும் என்னோட ரங்க வாத்தியார், சார்பட்டா பரம்பரை ரங்க வாத்தியார் 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கோம். வணக்கம் வாத்தியாரே. வணக்கம். வணக்கம் வணக்கம் சூர்யா. அதாவது இப்போ சொன்ன மாதிரி பரவாயில்ல பேச்சு போயிட்டு இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு பேர் கொண்ட அரசியல் ஐடியாலஜிகள் வந்து மாறுபடுது. ரெண்டு பேத்துக்குமே இவர் ஒரு போக்குல போறாரு, அவர் ஒரு போக்குல போறாரு. அப்படி இருக்கும்போது ஐடியாலஜி மேட்ச் ஆகாது. சப்போஸ் இவங்களோட அலையன்ஸ் வருது அப்படின்னா இதுல யாரை நீங்க தலைமையா ஏத்துப்பீங்க? இவர் அது விஜய் வந்து அக்செப்ட் பண்ணுவாரா? அதே மாதிரி அவரு சிஎம்மா இருக்கட்டும், நான் டெப்டி சிஎம்மா இருக்கட்டும், அதே மாதிரி சீமான் அக்செப்ட் பண்ணுவாரா? ரெண்டு பேருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கான ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிக்கும் போது சீமானோட தான் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பல பேச்சுவார்த்தைகள் இருந்தது. ஆனா வந்து அது வந்து அவங்க வந்து பொய்யாக்கிட்டாங்க. அவர் வந்து விஜய் ஒரு மாதிரி நான் வந்து தனி பாதையில போறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட கட்சி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க கூட கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து யாரு வேணா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப சீமானுக்கு வந்து கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமானை பத்தி நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒரு 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தனிச்சே தான் நிக்கிறாரு. அவரோட கொள்கை வந்து தமிழ் தேசியம். அந்த கொள்கையை வந்து நீங்க ஏற்றுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களோட கருத்து. சீமானோட என்டிகே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதை தான் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க 15 வருஷமா. பட் வந்து விஜய் வந்து என்னன்னா, ஆஹ் ஒரு ஒருத்தரோட நிழலை தொலைவிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கூட்டணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இதுல சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவங்க தமிழ் தேசியத்தை வந்து இவங்க வந்து பின்பற்றுறாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்து எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அது வந்து கருவாட்டு சாம்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வந்து அந்த விமர்சனங்கள் வந்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து கொள்கையில வந்து ஒரு பிடியா இருக்கனால கூட்டணி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுதான். ஏன்னா சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, யார் வேணா என் கூட்டணிக்கு வாங்க, நான் வந்து யாரையும் வந்து கேட்க மாட்டேன், நீங்க வந்து எதுன்ட்டு. ஆனா வரவங்க வந்து என் கூட வந்து சேருங்க அப்படின்றாங்க. அவர் வந்து அவரோட ஐடியாலஜில ஸ்ட்ராங்கா இருக்காரு. மற்றபடி இவங்க ரெண்டு பேரோட ஏமும் ஒன்று சேம் தான். அதாவது வந்து இந்த திராவிட ஆட்சியை வந்து ஒழிக்கணும், இவங்க வரணும் அப்படின்ட்டு. ஆனா இப்படி இருக்கும்போது இந்த சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்க அந்த முரண் வந்து ஒத்து வராது ரெண்டு பேத்துக்கும். விஜய் வந்து அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஆக்சுவலா திராவிட ஆட்சிக்காக. விஜய் முதல் வந்து அஹ், என்ன சொல்றது, கிளியரா வந்து பேச மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து கரப்ஷனை வந்து எதிர்ப்போம், கரப்ஷனே இருக்காது, எனக்கு அப்படி ஒரு அவசியமே இல்லை, நான் வந்து காசுன்றதை நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், எனக்கு அது தேவையே கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் குறிப்பிட்டு பேசுறாரே தவிர்த்து, மற்றபடி அவர் வந்துட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜி, அவர் என்ன பண்ண போறாரு, அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்றத அவர் கிளியர் கட்டா பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதுதான் வந்து விஜய்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே அதுதான். அதாவது ஒரு இப்ப களத்துல நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க பயப்படாம மாட்டிக்கணும். எதா இருந்தாலும் களத்துக்குள்ள உள்ள இறங்கிட்டு நீங்க பேசணும். ஆஹ் பத்திரிகை சந்திப்பாளர் நடத்தணும். மக்கள்கிட்ட நீங்க கீழே வந்து இறங்கி பேசணும். பட் எதுவுமே இல்ல. ஒரு ஆக்டிவிட்டிஸே இல்ல. ஏதோ கட்சி ஆரம்பிச்சிட்டோம். யாராவது ஒருத்தவங்க கூட்டணி வந்தா நமக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும். எப்படியும் ஒரு 15% வாக்கு வந்து நம்ம கையில இருக்கு. அந்த நடிகர் சங்கங்கள் அப்புறம் அந்த அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. பட் இது வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு விஜயகாந்தா இருக்கட்டும், இல்ல கமல்ஹாசனா இருக்கட்டும், சரத்குமார் அவங்க நிறைய கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு வலுவில்லாம போனது காரணம் இதுதான். இந்த மாதிரி வாயை தொடர்ந்து எந்த விஷயத்துக்குமே பேச மாட்டாங்க. இவர் வந்து திமுக ஒரு தீய சக்தி, அப்புறம் வந்து பாஜக அதெல்லாம் வந்து பேசினார் ஸ்டார்டிங்ல. ஆமா. அதுக்கப்புறம் அந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அதிகமா வந்து பேசவே இல்லை. ஸோ ஆனா வந்து இதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என்டிகே அவங்க வந்து எதா எதா இருந்தாலும் களத்துல வந்து இறங்கி வந்து அடிப்பாங்க. எவனா இருந்தாலும் சரி.
தப்புனா தப்பு தான். எல்லாமே வந்து விரோதிகள்லாம் விரோதிகள். தமிழ் தேசியத்துக்கு வந்து யார் யார் துரோகம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவங்களோட வெளிப்பாடு வந்து கரெக்டா இருக்கு. பட் இவங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருக்காங்களோ, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு நிறைய எதிர்பார்த்தாங்க. அதாவது டிடிவி தினகரன் கட்சி வந்து கூட்டணி வைப்பாங்க, ஓபிஎஸ் வந்து கூட்டணி வைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோட கட்சி ஆரம்பிச்சாங்க. இல்ல நின்னமும் அதுக்கு நிழல் முதல்ல தூவிட்டே இருக்காரு. ம் பேசுங்க. இல்ல அதுக்கு முதல் விஜய் வந்து அவுட்ஸ்போக்கனா இருக்கணும். பிரஸ் அடிக்கடி மீட் பண்ணணும், பேசணும். அவர் இதை பத்தி எதுவுமே அவர் பேசுறது இல்ல. அவர் வந்து அவரு வீட்லயே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது ஆக்சுவலா நல்ல சான்ஸ். இவர் வந்து பெருசா இவருக்கு வந்து ஓட் பேங்க் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பேச பேசத்தானே வருவாங்க. ரெண்டாவது பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து என்டிஏல உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் வந்து எதுக்குமே இது இல்லையே. ஆனா அப்படி வந்து போக வாய்ப்பு இருக்கா? யார் கூட கண்டிப்பா அப்படி போக மாட்டாரு இல்லையா? யார் கூட? இந்த என்டிஏல ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த அலையன்ஸ்ல வந்து இவரை வந்து உள்ள கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி வந்தாலும் கண்டிப்பா எடப்பாடியை தான் வந்து சிஎம்மா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விஜய் அதுக்கும் போக வழி இல்ல. சீமான் பக்கமும் போக வழி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா தனிப்பட்டு நான் என்ன கேட்கிறேன், தனிப்பட்டு விஜய் நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் இப்போ கருத்து என்ன? படமும் சரி, அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவும் சரி, சிபிஐ வழக்கும் சரி, ஃபுல்லா வந்து பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க வந்து புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அந்த லாஸ்டா நடந்த மீட்டிங்லயே அவர் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அப்படின்னாரு. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு இருக்கு. நாங்க வந்து அதை வந்து சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மாத்தி பேசிட்டாரு. அதான் அவருக்கு இன்னும் அந்த தெளிவு இல்லை. அன்னைக்கு மீட்டிங்ல பேசினார்ல, ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் பத்தி ஏதாவது பேசினாரா? கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு, இப்ப முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணுக்காவது நாங்க வந்து இதுக்கு அகேன்ஸ்ட் நீட் பிரச்சனை இருக்கு, இதுக்கு அகேன்ஸ்டா நாங்க வந்து குரல் கொடுப்போம், இதுக்கு அகேன்ஸ்டா எங்களோட தொண்டர்கள் வந்து பாடுபடுவாங்க அப்படின்லாம் அவர் எதுவுமே பேசல. அவர் வந்து என்னன்னா முழுக்க முழுக்க என்ன சொல்றாருன்னா, உங்கள நான் ஒருத்தன் விஜய், உங்க குடும்பத்துல நான் ஒருத்தன், எல்லாருமே எனக்கு வந்து வாக்களிப்பீங்க, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா இப்படி தெரியுதா, அப்படி ஒரு ரொம்ப காமெடியா இருந்தது. எனக்கு இந்த அரசியல்ல தலைவர்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களாம் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. எனக்கு சுத்தமா டோட்டலா நம்பிக்கை போயிருச்சு. ஓரளவுக்கு கட்சி ஆரம்பிச்சுக்கும் என்ன போது சொல்றியா, இருந்த இது இவர் வந்து வந்து இப்ப இல்ல. நீங்க வந்து இந்த பொது விஷயங்கள் எல்லாம் பேசணும் ஒரு அரசியல்வாதி. அது அவர் பேசல. முதல் விஷயம் இவரே டிஃபெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப இந்த படத்தை வச்சு இவர் பேசலாமே. அப்ப வந்து எம்ஜிஆர் இதே மாதிரிதான் பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இதே மாதிரிதான் பண்றாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் கூட அவர் எடுத்து வச்சு பேச மாட்டேங்கிறாரு. அதுதான் விஜய் கிட்ட பெரிய பிரச்சனையா இருக்கு. இவர் வந்து வெறும் யூத் வச்சிருக்காங்க. அந்த யூத் பவரை வச்சு இந்த ஓட்டு எடுத்துடலாம் அப்படின்றாங்க. அது மட்டும்தான் இவங்களோட இதுவா இருக்கு தவிர்த்து மக்கள் வந்து நேர்ல சந்திக்கிறது த்ரூ பிரஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது அவங்களா யாரும் அலையன்ஸ் வந்தா வரட்டுன்ற மாதிரி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது யாருமே இவர்கிட்ட, இவர் புதுசா இப்பதான் ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் வந்திருக்கிறாரு. இவரோட கொள்கைகளுமே ஒழுங்கா வந்து சரியா சொல்லல. அப்படி இருக்கும்போது எப்படி ஆல்ரெடி இருக்கிற கட்சி வந்து இவர்கிட்ட வந்து கூட்டணிக்கு வருவாங்க? ரெண்டாவது இவர் கூட்டணி இல்லாம ஜெயிக்கவும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல இவர் இருக்கிறாருன்னும் புரிய மாட்டேங்குது. சீமான் பத்தி ஒரு இதுவும் இல்லை. அவர் இந்த 15 வருஷமும் அதே மாதிரிதான், நான் தனிச்சுதான் நிற்பேன், எனக்கு எந்த கூட்டணியும் நான் தனியா தான் வருவேன், தனியா தான் ஜெயிப்பேன்றது அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஆனா விஜய் தான் அவரோட வே ஆஃப் அப்ரோச்சை மாத்தணும்னு நினைக்கிறேன். அதான் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுல தெளிவாவே வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு நடிகருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து அரசியல்வாதிகள் அவங்க நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை, எங்களோட வந்து வழி இதுதான், எங்களோட நாங்க நேரா போயிட்டே இருப்போம், நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ எங்களோட வந்து வாக்கு வங்கிகளை நாங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், போராட்டங்கள் நடத்துவோம், ஆஹ் மக்களுக்கு என்ன நல்லதோ அதை வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையா எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இன்னமும் அந்த பிடிச்ச பிடியில வந்து ஒரே ஒரே இதா இருக்காங்க. அதனாலதான் லாஸ்டா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 8% வாக்கு கூட வந்து இது பண்ணியிருந்தாங்க. பட் விஜய் வந்து அந்த மாதிரி இருந்தாருன்னா இவர் இன்னும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். பட் அவர் வந்து அது எதுக்குமே ஒத்துழைக்கல அப்படிங்கறதா வந்து எல்லாரோட கேள்வியா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது, அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. விஜயோட தொண்டர்கள் எல்லாமே வந்து பேசுறாங்க, மேடைகள் எல்லாம் பேசுறாங்க. கொள்கைகள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கும் வந்து அவங்க கிட்ட பதில் கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றாங்க, அது வந்து திருக்குறள். கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொன்னது தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னா, அதாவது
ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து திராவிடம் ஆரம்பிச்சு தென்னிந்தியால இருந்து திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி மொழிகள் இணைந்து உருவானதான் அந்த வந்து திராவிடம். பட் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ் மக்களை சார்ந்தது. அது வந்து தமிழர் இனம், மொழியின் செழுமை, பண்பாடு, சமூக சமத்துவம், இந்த மாதிரி தமிழ் தேசிய கொள்கைகளை வந்து உருவாக்குனது தான் வந்து தமிழ் தேசியம். இது ரெண்டையுமே வந்து நீங்க எப்படி வந்து ஒப்பிட முடியும் அப்படின்னு தான் வந்து சாட்டை துறைமுருகனும் சரி, சீமானும் வந்து வந்து அந்த அடிக்கடி வந்து கேள்விகளை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து கரெக்ட் தானே? இந்த பாதை, அவங்களோட பாதை வந்து அவங்க கரெக்டா இருக்கு. நீங்க ஏன் ரெண்டும் ஒண்ணு சேர்க்கிறீங்க? நீங்க உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தணும். இப்போ ஒரு தலைமையில வந்து நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட தொண்டர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? அதுதான் வந்து இப்போ பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. தலைமை வந்து நீங்க முதல்ல வந்து வெளியில வந்து பேசணும். உங்களோட பிரச்சனை என்ன, மக்களுக்காக நீங்க வந்து வந்து குரல் கொடுக்கணும். நிறைய போராட்டங்கள் நடத்துங்க, எதிர்க்கட்சிக்கு அகேன்ஸ்டா வந்து குரல் கொடுங்க. சும்மா திமுக ஒரு தீய சக்தியை நாங்க வந்து அதை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அது வந்து யார் வேணா பேசிட்டு போலாம். அது வந்து அப்படி கிடையாது. நீங்க உங்களால ஸ்ட்ரைட்டாவே ஒரு பிரஸ் மீட் நடத்த முடியுமா? ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து எல்லாமே உட்காந்துருப்பாங்க, பிரஸ் எல்லாமே உட்காந்துருப்பாங்க, ஒரு 30 பேர் கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? கிடையாது, தெரியாது. அதுதான் வந்து உண்மை. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து என்ன சொல்றது, இன்னொரு கட்சிகளை வந்து இவங்க வந்து இவங்க கூட வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, எங்க இவங்க மத்த கட்சிகள் வந்து எங்க கூட வந்து வந்தாங்கன்னா நாங்க வந்து ஏத்துப்போம் அப்படிங்கிறாங்க. உங்க கூட யாரு வருவா? நீங்க இந்த மாதிரி நீங்க உங்க பிரச்சனைக்கே பேச மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி யாரு வருவாங்க கூட? கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் வந்து அவர் கட்சியில இருக்கிறவங்களே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களையே எத்தனை முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு, எம்பிஆர் இருந்திருக்காரு, அவரே விஜய் மீட் பண்ண முடியும். அப்படி இருக்க பட்சத்துல இவரை வந்து யாரும் போய் மீட் பண்ணுவாரு? இதுக்கு வந்து ஜஸ்ட் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, வெறும் சில மாநாடுகள் நடத்தி அதுல கூட்டம் கூடி நம்ம ஸ்ட்ரென்த் ப்ரூவ் பண்ணா போதும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் பார்த்தாது. என்ன அரசியல், என்ன பிரச்சனை, நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசணும். அது பேசினாதான் மேற்கொண்டு இவர் வந்து அரசியல் கண்டினியூ பண்ண முடியும் நினைக்கிறேன். பாத்தி இப்ப இவர் நம்ம அந்த அவரை படத்தை அவரை பத்தி குறை கூட எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அதுலயுமே அவர் அமைதி காத்துறாரு. அமைதி காக்குறாருன்னா அவருக்கு தெரியல ஆக்சுவலா என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். அதாவது ஒரு ஐடியாவே இல்லை. அவங்க ஸ்டார்டிங்கே வந்து ரெண்டு பேத்துக்குமே கொக்கி போட்டாங்க, தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கும்போது ரெண்டு பேத்துக்குமே கொக்கி போட்டு பார்த்தாங்க. இப்ப கடைசியா எவனும் வரல. மறுபடியும் சீமான்ட்ட வந்து ஒரு தூது மாதிரி விட்டுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி என்டிகே கூட்டணி வருமா அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி வந்ததுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 25% வந்து இது வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அரசியல் காலத்துல மிகப்பெரிய வந்து மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பட் வந்து அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அது முன்னாடியே நம்ம பேசிட்டோம், அது வந்து கொள்கை வந்து மாறி இருக்கு, அது வந்து கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. ஆஹ் அதான் இது டிவிக்குன்றது கண்டிப்பா தனிச்சுதான் போட்டிடுவாங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சாட்டை திருமுருகன் ஓப்பனா சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 234 தொகுதியிலே வந்து நாங்க வந்து தனிச்சு போட்டிட போறோம், அதுக்கான வேட்பாளர்களும் நாங்க வந்து வரப்போற மாநாட்டுல February 21 வந்து அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இனிமே வந்து விஜய் தான் பார்த்து முடிவெடுக்கணும் என்னன்னு. இப்ப இன்னொரு நியூஸ் என்னன்னா, விஜயோட காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்காங்க. சந்திரசேகர் அவங்க அவங்க அப்பா. அது எல்லாருமே கேள்விப்பட்டீங்களா? கூப்பிடுறாங்க, காங்கிரஸ் கூப்பிடுறாங்க. நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பிஜேபியில இருந்து கூப்பிடுறாங்க. பட் ஆனா அவர் வந்து இந்த மாதிரி நடுநடையா போயிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா டிஎம்கேக்கும் தாவைக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி அப்ப ஏடிஎம்கே வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இது மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு தவிர்த்து மற்றபடி வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அதான் விஜய். இப்போ காங்கிரஸ் வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் வந்து இப்ப டிவிக்கு கூட இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கே அந்த சைடு அடி வாங்கும். ஏன்னா என்டிஏ கூட்டணியில ஒரு கூட்டணி வந்து வலுவா இருக்கு. இந்த சைடு டிவிகேல இப்ப காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா டிஎம்கேக்கு வந்து கண்டிப்பா வந்து அது வந்து மைனஸ் தான். அது வந்து அது கனிமொழியும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திருப்பி அவங்க பக்கம் வந்து கூப்பிடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த திமுக அமைச்சர்கள் எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் வந்து செத்து போச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க டைரக்டா மேடைகள்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்க கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடிச்சுட்டாங்க காங்கிரஸ். அதெல்லாம் வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இவங்க வந்து ஏன் இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ் தேசியத்தை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா காங்கிரஸ் வந்து கண்டிப்பா எதிர்க்கணும். நீங்க தான் சொல்லிட்டீங்க, தமிழ் தேசியமும் வந்து திராவிடமும் ஒரு கண்கள் அப்படிங்கும் போது நீங்க காங்கிரஸை கண்டிப்பா எதிர்க்கணுமே. தமிழ் தேசிய துரோகி தானே அவங்க காங்கிரஸ். எப்படி அவர் வந்து பிரஸ்ஸை வந்து மீட் பண்றாரு, என்ன அவர் மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த எலெக்ஷன் இது சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஓகே. அதாவது முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாத்தியார் சொன்ன மாதிரி இனிமே வந்து விஜய்கள் நகர்கள் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் வந்து கட்சி வந்து அமையும். ஸோ யார் எப்படியோ நீங்க வந்து யார் யார் கூட வேணா கூட்டணி வைங்க, என்ன வேணா பண்ணிட்டு போவாங்க இப்ப தலைவர்கள்லாம். ஆனா மக்களான நம்ம தான் வந்து சிந்திச்சு யார் வந்து நல்ல தலைவர்கள், அவங்களோட கொள்கை எப்படி இருக்கு, கோட்பாடு எப்படி இருக்கு, அவங்களோட போராட்டங்கள் எப்படி இருக்கு, காசு வாங்காம நியாயமா எப்படி வந்து வாக்களிக்கணும் அப்படின்றது வந்து மக்கள் கையில தான் இருக்குது. ஸோ நீங்க தான் வந்து முடிவெடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அது இந்த கட்சி யார் கூட வந்து கூட்டணி வைப்பார் இல்ல இதுக்கு மேல விஜய் வந்து எப்படி அவர் கொள்கைகளை கொண்டு போறாரு, எப்படி அவர் வந்து பிரஸ்ஸை வந்து மீட் பண்றாரு, என்ன அவர் மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த எலெக்ஷன் இது சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே. அதாவது முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாத்தியார் சொன்ன மாதிரி இனிமே வந்து விஜய்கள் நகர்கள் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் வந்து கட்சி வந்து அமையும். ஸோ யார் எப்படியோ நீங்க வந்து யார் யார் கூட வேணா கூட்டணி வைங்க, என்ன வேணா பண்ணிட்டு போவாங்க இப்ப தலைவர்கள்லாம். ஆனா மக்களான நம்ம தான் வந்து சிந்திச்சு யார் வந்து நல்ல தலைவர்கள், அவங்களோட கொள்கை எப்படி இருக்கு, கோட்பாடு எப்படி இருக்கு, அவங்களோட போராட்டங்கள் எப்படி இருக்கு, காசு வாங்காம நியாயமா எப்படி வந்து வாக்களிக்கணும் அப்படின்றது வந்து மக்கள் கையில தான் இருக்குது. ஸோ நீங்க தான் வந்து முடிவெடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இதோட வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.